ரெட்டி அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய ரொம்ப வெங்கடாசலத்துக்கு வேண்டி வந்தவங்க. தெரியாதா பல காலம் தவம் இருந்து வேண்டி ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது நாங்கள் நல்லது பண்ணி தீர்வு கொடுமை. கடவுளின் குழந்தை தம்பிக்காதான் தன்னை தராம இருங்க. அவர் போகணும் நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்கே பெய்யுது, இங்க பெய்ஞ்சு விட்டு போகிறாங்க, இங்க பெய்ஞ்சா நாங்க பிடிச்சிக்கிறோம் தம்பி. அதே கர்நாடகால இருந்து எனக்கு திறக்க விடணும் கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கரையில அது உடனே வழக்கை போட்டு நிறுத்தி விட்டார். அப்படின்னு வழக்கை நான் போட்டு நீ வா அங்கே உச்ச நீதிமன்றத்தில் போட்டு நான் வரேன், கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். உடனே உங்களுக்கு மனச்சான்று இருக்கா? உனக்கு மனச்சான்று இருக்கா? உன்னால காவல் நிலையம் மரணம் இவனோட தம்பி உன்னை குறைச்சி சொல்றேன். 60 நாள் 5 மரணம் காவல் நிலையத்தில் காப்பி சொல்லலாம். 5 மரணம். அந்த மரணத்திற்கு உங்களால் அடிச்சு கொல்லப்பட்டவனுக்கு அது அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா? என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலை நடக்குது? இதெல்லாம் அரசு பணி என்பதற்கு மதிப்பு இவ்வளவுதானா? இவ்வளவுதான். குடிச்சு செத்தா அரசு வேலை, நடிக்கிறவரை பார்க்க வந்து செத்தா அரசு வேலை, அப்ப படிச்சா தெருவில் நின்று கத்த வேண்டியதான் வேலை, இதுதானா? அப்ப தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற வேலைக்காக பல லட்சம் பேர் காத்திருக்கானே, அவன் யாரு? ஆசிரியர் தேர்ச்சி பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? 400 பேர் பொறியியல் படித்த பட்டதாரி வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறானே, அவன் நிலைமை? எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு டாஸ்மார்க்ல வெறும் 7,000 ரூபாய்க்கு சாராயம் கட்டி கொடுக்குறானே, அவன் நிலைமை? அப்ப அரசுக்கு மரியாதை இல்லை. அரசுனா என்ன? அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? எந்த லெவலுக்கு எனக்கு ஓட்டு போடாது ஒருத்தர் கரூர் எப்படி நீ ஓட்டு கேட்டு வருவேன்? இப்படித்தான்டா வருவேன், இப்படிதான் வருவேன். இதுக்கு முன்னாடி போட்டு பிடிக்கிட்டியா 2-3 ஏன் போட்டோம்னு தெரியாது, எதுக்கு போட்டோம்னு தெரியாது. இந்த திராவிட கட்சிகளின் தீமை இப்படி விளைஞ்சு நிக்குது. அரசியலை கற்பிக்கல, அரசியல்னா என்னன்னு தெரியல, படிப்பிக்கல. எந்த மாநிலத்துல சினிமா இல்லை, எந்த மாநிலத்துல திரைப்படம் இல்லை, கேரளாவில் இல்லையா, மேற்கு வங்கத்தில் இல்லையா, இல்லை எங்க இல்லை, மகாராஷ்டிரா இல்லையா, இந்த சல்மான் கான் ஷாருக் கானை விட நடிகன், மம்முட்டி மோகன்லாலை விட நடிகன். அவன் நடிகனா பார்ப்பான், தலைவனா பார்ப்பான். பிரேம்நசீர் பெரிய நட்சத்திரம்டா, 500 படம் நடிச்சவர்டா, ஆசியாலே 500 படம் நடிச்ச கலைஞன். காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, மேடையில் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் எந்திரிச்சு கட்டப்படி கொடுத்துட்டு உட்கார சொல்லணும். ஒருத்தர் அப்புறம் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா? அதான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், அவரை உட்கார சொல்ல அவரை பேச சொல்லிருக்கேன். இங்க என்ன வேலை புரியுதா அவனுக்கு? அவர் பெரிய நடிகர், அதனாலதான் சொல்றேன், அவரை இருக்க சொல்லி இவரை பேச சொல்லிருந்தான். இவங்க எங்க ஆரம்பிச்சாங்க தெரியுமில்ல? பள்ளி கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடையை போட்டவன் சினிமாவை பேசக்கூடாதுன்னு தடையை போடல. இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றுவிட்டார்கள். கடவுளை விமர்சித்த இவர்கள் கதாநாயக வழிபாட்டை போற்றுவிட்டார்கள். அதான் சிக்கல். வந்தக மனோலாம் முதல் படத்துல நடிக்கும் போது நாடால வந்த மகராசா பாட்டு போடுறான். பாட்டு ஒவ்வொருத்தர கிளம்பி வருவான்ல. இப்பதான் ஐயனார் அருவா, கற்பனை சாமி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்குள்ள ஏதோ ஓட்டை போட்டு நாட்டை காப்பாற்ற பார்க்கணும், வேலையை பார்க்கணும். நம்ம ஒரு உயர்ந்த கனவை கொண்டு நிற்கிறோம். என் உடன் இருந்தார்களே, இந்த கட்சி சும்மா மற்ற கட்சி மாதிரி கட்சியில வருவான் போவான் நிற்பான், எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், வருவான், அது நிறைவேறலைன்னா போவான். இங்க ஒண்ணு கவனிச்சுக்கு, நீ ஒன்று விழுந்தால் 9 எழுவும். இது நச்சு காவலருடைய கருத்து. ஆனால் இன்று நிலைமை ஒன்று விழுந்தால் 100 ஓர் 1000 எழுவோம். அதுதான் நாங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேலிருந்து மொத்தமாக தலைக்கும் தளிர் போல துளிர்த்து எழுதும். அதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்றால் என் மொழி,
என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வழிபாடு, என் தொன்று தொட்ட வேளாண்மை, என் காட்டு வளம், என் கனிம வளம், என் நீர் வளம், நில வளம், மலை வளம், மணல் வளம், மண் வளம் எல்லாவற்றையும்